வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்கிற இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 8th ஓல்டு தமிழ் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து 6th 8th வரைக்கும் இருக்கிற நியூ பார்த்தாச்சு. அண்ட் 6th ஓல்டு 7th ஓல்டு வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நம்ம 8th வந்து ஓல்டு புக் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து வாழ்த்து. தாய்மானவர் நம்ம சிலபஸில் இல்லை, ஸோ அவரை வந்து பார்க்க தேவையில்லை. சொற்பொருள் மட்டும் பார்த்துக்கலாம். சுடர் அப்படின்னா ஒளி, ஆனந்தம், மகிழ்ச்சி, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், இல்லை அப்படின்னா இறைவன் அப்படின்னு பொருள். ஓகேவா, அடுத்து பிரித்தெழுதுக பாருங்கள். பசும்பொற் சுடர், பசுமை கூட்டல் பொன் கூட்டல் சுடர், பசும்பொற் சுடர். கண் நிறைந்த, கண் கூட்டல் நிறைந்த. எண் கூட்டல் உள்ளம், எண்ணுள்ளம். பெருமை கூட்டல் அறிவு, பேரறிவு. ஓகேவா, அடுத்து திருக்குறள் நட்பு அதிகாரம் நமக்கு கிடையாது, ஸோ அதில் இருக்கிற சொற்பொருள் மட்டும் பார்த்துக்கலாம். வினை அப்படின்னா செயல், காப்பு அப்படின்னா காவல், நீரவர் அப்படின்னா அறிவுடையார் அப்படிங்கிறவங்கள நீரவர் சொல்லுவாங்க. அறிவில்லாதவர்களை வந்து பேதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்மைனா நட்பு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, நீரவர்னால் யார்? அறிவுடையவர் வந்து நீரவர், அறிவில்லாதவர் பேதையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நயம் அப்படின்னா இன்பம் அப்படின்னு பொருள். நயம் அப்படின்னா இன்பம். நகுதல் அப்படின்னா சிரித்தல், நகுதல் அப்படின்னா சிரித்தல். இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல். கிழமை அப்படின்னா உரிமை அப்படின்னு இன்னொரு பொருள் இருக்குது. ஓகேவா, அடுத்து அகம் அப்படின்னா உள்ளம். ஆறு அப்படின்னா நல்வழி. ஓகேவா, ஆறு அப்படின்னா நல்வழி. உய்த்து அப்படின்னா செலுத்தி. அல்லல் துன்பம், அல்லல் அப்படின்னா துன்பம். உடுக்கை அப்படின்னா ஆடை, இடுக்கண்ணால் துன்பம். அல்லல்னாலும் துன்பம், இடுக்கண்ணாலும் துன்பம். களைவது அப்படின்னா நீக்குவது. ஊன்றும் அப்படின்னா தாங்கும், கொட்பின்றி, வேறுபாடு இல்லாமல். புனைதல்னா புகழ்தல். ஓகேவா, ஸோ திருவள்ளுவர் பற்றி பாருங்கள். திருவள்ளுவரோட வேறு பெயர்கள்: முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதார். இது வந்து கிமு 31 வந்து பிறந்தவர்னு சொல்கிறது திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேவா, ஸோ வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்ப்புகன் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன். வையகம் முழுக்கும் வந்து புகழ் அடைஞ்சின்னு பாடியவர் வந்து பாரதிதாசன். வள்ளுவனால் வையகம் முழுவதும், உலகம் முழுவதும் புகழ்னு சொல்லி பாடியவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டுக்கு புகழ்னு பாடியவர் பாரதியார். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள் வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று. இது வந்து குறள் வெண்பாக்களால் ஆனதால் குறள் அப்படின்றதும் மேன்மை கருதி, இதனுடைய மேன்மை கருதி திரு அப்படின்ற அடைமொழியுடன் திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா, நாடு மொழி இன்பம் சமயம் கடந்து எந்த காலத்திற்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் இதை வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உலக பொதுமறைன்னு போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள். ஓகேவா, மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருள்களாகிய அறம் பொருள் இன்பம் என்னும் 3 பிரிவுகளாக இது வந்து விரித்து உரைக்குது. அதனால் இந்த நூல் வந்து முப்பால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் 10 குறட்பாக்கள் என மொத்தம் 1330 குறட்பாக்கள் வந்து இருக்குது. ஓகேவா, அடுத்து வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல் இந்த பெயர்களும் வந்து திருக்குறளுக்கு இருக்குது. ஓகேவா, திருக்குறளுடைய பெருமை உணர்ந்த வீரமாமுனிவர் திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா, வீரமாமுனிவர் வந்து அறம் பொருள் 2 அதிகாரங்களை மட்டும்தான் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேவா, ஜியு போப் 3 அதிகாரங்களுமே மொழிபெயர்த்திருப்பாங்க. திருக்குறள் வந்து உலக மொழிகள் பலவற்றிலும் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ திருக்குறளோட பெருமைகளை வந்து சொல்கிற நூல் வந்து திருவள்ளுவ மாலை. ஓகேவா, ஸோ திருக்குறளை உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் வந்து திருக்குறள் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. அதாவது இப்போ வந்து எந்த ஒரு இயற்கை சீற்றம் வந்தாலுமே வந்து எந்தெந்த நூல்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி உருசிய நாட்டில் கிரெம்ளின் மாளிகைன்னு ஒரு சுரங்க இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம திருக்குறள் நூலையுமே வச்சு பாதுகாத்து வராங்க. ஓகேவா, அதே மாதிரி இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் வந்து விவிலியம், அதாவது பைபிள் கூட வச்சு திருக்குறளை வந்து போற்றிகிட்ருக்காங்க. சரியா, அடுத்து பிரித்தெழுதுக பாருங்கள். செயற்கரிய அப்படின்னா செயற்கு கூட்டல் அறிய. நட்பன்று நட்பு கூட்டல் அன்று. பொருட்டன்று பொருட்டு கூட்டல் அன்று. ஆறுயித்து ஆறு கூட்டல் உயித்து.
அடுத்து ஜியு போப். ஜியு போப் பற்றி நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும். ஓகேவா? தமிழன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஜியு போப்பும் ஒருத்தர். அதே மாதிரி வீரமாமுனிவர் அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஓகேவா? தமிழை வந்து இவங்களுக்கெல்லாம் தாய்மொழி கிடையாது. இவங்க வந்து தமிழை வந்து கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தமிழுக்காக வந்து பணி செஞ்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமயப்பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் அதாவது சமயப்பணி ஆற்றுவதற்காக வந்திருப்பாங்க. அது கூட வந்து தமிழையும் வந்து படித்து அதுக்கும் வந்து தொண்டாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழுக்கு தொண்டாற்றியவர்களில் ஜியு போப் அவர்களும் ஒருவர். ஓகேவா? இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னா, இவர் எங்கே பிறக்கிறாருன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் எட்வர்ட் தீவில் வந்து பிறக்கிறாரு. ஓகேவா? இவருடைய ஃபுல் நேம் வந்து ஜார்ஜ் யூக்லோ போப். எப்போ பிறக்கிறாரு? 1820. ஓகேவா? ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். ஓகேவா? ஸோ இவங்க பெற்றோர் வந்து ஜான் போப் அப்புறம் கெதரின் யுலாஃபோ. இவங்க வந்து ஒரு கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவர்களாகவும் விளங்கினாங்க. அதனால் குழந்தைகளுக்கு வந்து கல்வியோடு சமயத்தையும் கற்பித்திருக்காங்க. அதனால் இவங்களுடைய தமையனார், அதாவது இவங்களோட அண்ணன் ஹென்றி வந்து தமிழகத்துக்கு வந்துடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, கிறித்துவ மதத்தை வந்து பரப்புறதுக்காக தமிழகத்திற்கு சமய குருவாக வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி அண்ணனை மாதிரியும் நானும் வந்து சமய பணி ஆற்றணும்னு சொல்லிட்டு ஜியு போப்பும் வந்து தமிழகத்துக்கு வருவாங்க. அவரோட 19வது வயதில் தமிழகத்தில் சமயப்பணி ஆற்றத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுவார். பாய்மர கப்பலில் சென்னை வந்து சேர்றதுக்கு 8 திங்கள் ஆகின. இங்கே 8 திங்கள் அப்படிங்கிறது மாதங்களை குறிக்கும். 8 மாதங்களாக வந்து ஆயிருக்கும். அந்த 8 மாதங்களையும் வந்து வீணே கழிக்காமல் அவர் வந்து அங்கேருந்து வரும்போதே தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படித்துக்கிட்டே வந்தார். ஸோ தமிழகம் வந்ததும் வந்து தமிழர்களுக்கு முன்னாடி வந்து சொற்பொழிவு ஆற்ற அளவுக்கு அவர் வந்து அவருடைய தமிழை வந்து படித்து வச்சுருப்பார். ஓகேவா? ஸோ தமிழகத்துக்கு வந்தோடனே தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம் பகுதியில் சமயப்பணி வந்து ஆற்றார். அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு போய் சாயர்புரத்தில் வந்து தங்கி சமயப்பணி ஆற்ற தொடங்குறார். ஓகேவா? அங்கே வந்து பள்ளிகளையும் வந்து கட்டுறாரு. சமயப்பணியோடு கல்வி பணியும் வந்து செய்வார். ஓகேவா? ஸோ சமய கல்லூரிகளில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள், அதையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் வந்து கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறாரு. கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் வந்து வேலை செய்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு எங்கே வந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை சாந்தோம்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சாயர்புரத்துக்கு வரார். ஓகேவா? திருநெல்வேலி சாயபுரத்தில் 1842லேருந்து 1849ஆம் ஆண்டு வரை வந்து கல்வி பணியாற்றிய போப் வந்து அகைன் வந்து 1849 இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாந்துக்கு போயிட்டு 1850 வந்து திருமணம் செய்துக்கிட்ட பிறகு திரும்பவும் வந்து அவருடைய மனைவியோட தஞ்சாவூரில் வந்து சமயப்பணி ஆற்ற தொடங்குறார். ஓகேவா? தஞ்சாவூரில் அவர் வந்து மொத்தம் 8 ஆண்டு காலம் வந்து சமயப்பணி ஆற்றார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை சாந்தோம், தென் வந்து திருநெல்வேலி சாயர்புரம், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிந்து வந்தவொன்னு தஞ்சாவூரில் சமயப்பணி ஆற்றார். தஞ்சாவூரில் 8 ஆண்டு வருஷம் வந்து 8 வருஷம் வந்து வேலை செய்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது தான் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் வந்து படிச்சுட்டு திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இந்த நூல்களையும் வந்து பலமுறை படிச்சுட்டு அதை வந்து அதோடைய பொருள்களையும் நயங்களையும் தெரிஞ்ச பின்னாடி அந்த திருக்குறள், திருவாசகம், நாலடியார் நூல்களை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற ஏடுகளில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வந்து எழுதுகிறார். எந்த இதழ்கள்னு பாருங்கள், இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு அப்படின்ற இதழ்களில் வந்து தமிழ்மொழி பற்றின ஆய்வு கட்டுரை வந்து இங்கிலீஷில் வந்து எழுதி வெளியிடுறாரு. ஓகேவா? தமிழ்மொழியோட எப்படி வளர்ந்தது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எழுதி வெளியிடுறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காக எழுதி வெளியிடுறாங்க. ஓகேவா? அந்த கட்டுரையில் புறநானூற்று பாடல்களும் பொருள் வெண்பா மாலை இதில் இருக்கிற திணை விளக்கங்களும் தமிழ் புலவர்களோட வரலாறும் வந்து சேர்த்து எழுதி அதையும் வந்து வெளியிடுறார். ஓகேவா? அதே மாதிரி போப் வந்து உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு இதெல்லாம் வந்து விளக்கும் 600 செய்யுள்களை, அதாவது தமிழில் நீதி நூல்களில் இருக்கிற இந்த மாதிரி பொறுமை, சினமின்மை, நட்பு இதெல்லாம் மட்டும் விளக்குற ஒரு 600 செயல்கள், 600 பாடல்களை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த பாடல்கள்லாம் தொகுத்து அதை வந்து தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்ற நூலாக தொகுத்து வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? ஒவ்வொரு செய்யுளுக்கும் விளக்கமும் வந்து அந்த இதில் கொடுத்துருப்பார். ஓகேவா? என்ன நூல்கள்னு பாருங்கள். தமிழ் செய்யுட்கலம்பகம் அப்படின்ற நூலை எழுதியவர் ஜியு போப். மொத்தம் அதில் வந்து 600 செய்யுள்கள் வந்து இருக்குது. ஓகேவா? அந்த 600 செய்யுள்களும் வந்து பொறுமை, சினமின்மை, நட்பு இதை வந்து பேஸ் பண்ண செயல்களாக இருக்கும். ஓகேவா?
அதே மாதிரி போப் வந்து தமிழை படிக்கும் காலத்திலே வந்து நூலாசிரியராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா? பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் வந்து இலக்கணத்தை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வினாவிடை முறையில் வந்து அமைந்த 2 இலக்கண நூல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. என்ன முறையில்? வினாவிடை முறையில் வந்து 2 இலக்கண நூல்களை அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பெரியவர்கள் கற்கும் வகையில் இலக்கண நூலை வந்து படிக்கிறார். சின்ன பிள்ளைங்க படிக்கிறதுக்காண்டி வினாவிடை முறையில் இலக்கண நூல் எழுதுகிறாரு. பெரியவர்கள் படிக்கிற மாதிரி நிறைய பெரிய கருத்துக்கள் இருக்கிற மாதிரி இலக்கண நூலையும் வந்து எழுதுகிறாரு. ஓகேவா? ஸோ 2 இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு. அதே மாதிரி மேலை நாட்டவர்கள், அதாவது வெளிநாட்டவர்கள்லாம் வந்து தமிழை வந்து ஈஸியாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் அதாவது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ற டிக்ஷனரி வந்து ஒன்று வந்து போப் வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? தமிழில் நிறைய வரலாற்று நூல்களையும் எழுதுகிறாரு. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய செயல் நூல்களை தொகுத்து நூலாக வெளியிடுறாரு. அதை வந்து பாடநூலாக வைக்க வந்து ஏற்பாடு செய்கிறாரு. அதே மாதிரி தமிழில் உரைநடை நூல்களையும் வந்து எழுதியிருக்காரு. 1858 உதகமண்டலம், அதாவது இப்போ இருக்கிற ஊட்டிக்கு அவர் போயிட்டு அங்கே போயிட்டு பள்ளி, அதாவது ஸ்கூல் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து டீச்சராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சு 1858 இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 855 இந்தியாவிலேருந்து கிளம்பி அவரோட இங்கிலாந்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு 1885 1908 வரைக்குமே வந்து 23 ஆண்டுகள் வந்து இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு டீச்சராக வந்து, அதாவது ப்ரொஃபஸராக வந்து வேலை செய்கிறாரு. ஓகேவா? தமிழ் தெலுங்கு ப்ரொஃபஸராக இங்கிலாந்தில் வந்து வேலை செய்கிறாரு. திருக்குறளை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதோட கருத்துக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கிறாரு. எப்போ அப்படின்னா 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுறாரு. ஓகேவா? அதே மாதிரி திருவாசகத்தையும் வந்து படித்த பிறகு 1900 வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் வந்து வெளியிடுறாரு. ஓகேவா? ஸோ இறுதி காலத்தில் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே பதிப்பித்து வெளியிடுறாரு. ஸோ தமிழோட பெருமையை வந்து உலகம் முழுக்கையும் பரப்பின போப் எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1908 இறக்குறாரு. இவர் இறக்கும்போது அவரோட கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கணும்னு சொல்லி இவரை இதில் வந்து எழுதி வச்சுட்டு அப்புறமா தான் இறந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா 1908 February 11 வந்து இறந்துருப்பார். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய கல்லறையில் எழுதி வைக்க சொன்னது யார் அப்படின்னா போப். இது வந்து ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா? அடுத்து குற்றியலுகரம், குற்றியலிகரம், முற்றியலுகரம். இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். 8th நியூ புக்கில் இருக்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ குற்றியலுகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் தான் குற்றியலுகரம். ஸோ குற்றியலுகரம் அப்படின்னா நமக்கு கடைசி எழுத்து, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு எழுத்து எடுத்துக்கலாம், ஒரு சொல் எடுத்துக்கலாம். இப்போது குசுடு துபுருன்ற எழுத்து இருக்கு இல்லையா, இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்து கடைசியாக வரும். அப்படி கடைசியாக வரும்போது அந்த 6 எழுத்துக்களும் அதுகளுக்குரிய ஒரு மாத்திரையை வந்து முழுசாக ஒழிக்காமல் சொல்லோட இறுதியில் வரும்போது அரை மாத்திரையாக வந்து ஒழிக்கும். ஓகேவா? அப்படி வரும்போது தான் அதுதான் வந்து குற்றியலுகரம் சொல்லுவாங்க. அதாவது குசுடு துபுரு அப்படின்ற அந்த 6 எழுத்துக்களும் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் சில சொற்கள்லாம் அரை மாத்திரை கால அளவு தான் ஒழிக்கும். இந்த மாதிரி அதற்குரிய ஓசையிலிருந்து குறைஞ்சி ஒழிக்கிறது தான் வந்து குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து மொத்தம் 6 வகைப்படும். ஓகேவா? இந்த 6 வகைகளையுமே வந்து நம்ம 8th நியூ புக் பார்க்கும்போது வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? அது என்ன 6 வகைங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குற்றியலிகரம். குற்றியலுகரமும் பார்த்தாச்சு, குற்றியலிகரமும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து முற்றியலுகரம்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். குற்றியலிகரம்க்கு எக்ஸாம்பிள் நாகு கூட்டல் யாது நாகி யாது, வீடு கூட்டல் யாது வீடி யாது, வண்டு கூட்டல் யாது வண்டி யாது, வரகு கூட்டல் யாது வரகி யாது. இது எல்லாமே என்னது? அதாவது நிலைமொழியோட வருமொழியோட முதல் எழுத்து வந்து யாவாக இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உகரம் வந்து இகரமாக மாறுறது தான் வந்து குற்றியலிகரம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து யா வந்திருக்கு இல்லையா, அதனால் இந்த டூன்ற உகரம் வந்து டீன்ற இகரமாக வந்து மாறி வண்டியாது அப்படின்னு சேர்ந்து வந்து புணரும். அதே மாதிரி தான் இந்த நாகியாது வீடியாது வரகியாது எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து முற்றியலுகரம். முற்றியலுகரம் அப்படின்னா
ஒரு மாத்திரை அளவிலேருந்து குறையாமல் ஒலிக்கிற உகரம் எல்லாமே வந்து முற்றியல் உகரம். அதாவது தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லினம் உகரம். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், குசுடு தும்புரு கடைசியாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, தனி குறில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனி குறில் மட்டும் வச்சு அதன் பின்னாடி வந்து குசுடு துப்புரு வந்துச்சு அப்படின்னா அது வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுக்கு முழுதாக ஒலிக்கும். அதாவது அரை மாத்திரையாக ஒலிக்காமல் முழுசாக வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து முற்றியல் உகரம். அடுத்து பாருங்கள், அடுத்து செய்வினை செயற்பாட்டு சொற்றொடர் வகைகள். ஓகேவா? ஸோ இப்போது செய்வினை செயற்பாட்டு வினைனா ஒரு வினை வந்து ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் எழுவாய் ஃபஸ்ட்டு தென் செய்யப்படும் பொருள் பயனிலை இந்த ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸாம்பிள், கயல்விழி பாடத்தை படித்தாள். இது வந்து ஃபஸ்ட் எழுவாய், கயல்விழிங்கிறது எழுவாய், பாடம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள், படிக்கிறதுங்கிறது ஒரு பயனிலை. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் வந்திருக்கனால இது வந்து செய்வினை தொடர். இதுவே நம்மளை வந்து இந்த செய்வினை தொடரை வந்து ஈஸியாக இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளால் இந்த செய்யப்படும் பொருளை வந்து எடுத்து பாடம் கயல்விழியால் படிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு செயற்பாட்டு தொடராக மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் அது வந்து செய்வினை தொடர் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஸோ இதை வந்து செயற்பாட்டு வினையாக்கணும் நம்ம என்ன பண்ணணும், பாடம் கயல்விழியால் படிக்கப்பட்டது அப்படின்னு மாற்றணும். சரியா? இதுவே நம்ம செயற்பாட்டு வினைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஆள் இரண்டாம் வேற்றுமை உருவு வந்திருக்கும். அதே மட்டும் இல்லாமல் பட்டது படு அப்படின்ற பயனிலையோட படு பட்டது அப்படின்ற துணைவினை வந்து சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், குறிஞ்சி களி கபிலரால், ஆள் வந்திருக்கு, பட்டது வந்திருக்கு. ஸோ இது வந்து செயற்பாட்டு வினை. ஓகேவா? இந்த செய்வினையை மாற்றினா என்ன பண்ணும், கபிலர் குறிஞ்சி களியை ஏற்றினார் அப்படின்னு நம்ம மாற்றினா செய்வினை. ஓகேவா? ஸோ படு பட்டது ஆள் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கலையரசி துணியை தைத்தாள் அப்படிங்கிறது செய்வினை, ஆசிரியர் பாடத்தை நடத்தினாருங்கிறது செய்வினை, பூங்குழலி உணவை சமைத்தாளுங்கிறது செய்வினை. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், செயற்பாட்டு வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ துணி கலையரசியால் தைக்கப்பட்டது, பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது, உணவு பூங்குழலியால் சமைக்கப்பட்டதுன்னு மாற்றலாம். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குது எல்லாமே செயற்பாட்டு வினைத்தொடர். இது வந்து செய்வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மாறன் ஓவியம் வரைந்தான், மல்லிகா மாலை தொடுத்தாள், கபிலர் பாரியை போற்றினார் அப்படின்னு நம்ம மாற்ற முடியும். சரியா? அடுத்து பாருங்கள், இதுவுமே வந்து தொடரோட வகைகள் தான். ஓகேவா? ஸோ முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது வந்து ஒரு நியூஸ் மாதிரி, செய்தி தானே, இது நமக்கு ஒரு செய்தியை கொடுக்குது. முயற்சி திருவினையாக்கும் அப்படி சொன்னது யார் அப்படின்னா ஆன்றோர்கள். ஸோ இது வந்து செய்தி தொடர். பாடம் படித்தாயா அப்படிங்கிறது வினாத்தொடர். நீடூழி வாழ்க விளைவு தொடர். என்ன அருவியின் அழகு அப்படின்னா உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்தான் உடன்பாட்டு தொடர். கண்ணன் பாடம் படித்திலன் அப்படின்னா எதிர்மறை தொடர். தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை செய்தி தொடர். இந்த செயலை செய்தது யார் அப்படிங்கிறது வினாத்தொடர். இளமையில் கல் அப்படிங்கிறது விளைவு தொடர். எண்ணெய் தமிழின் இளமை உணர்ச்சி தொடர். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம் அப்படிங்கிறது செய்தி தொடர். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாரதிதாசன் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ பாரதிதாசன் நம்ம இந்த சிலபஸில் இருக்கனால அவரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானூர் தும்பி என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அதே மாதிரி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு பாடியவரும் பாரதிதாசன் தான். ஓகேவா? தோன்றில் புகழோடு தோன்றுக அப்படின்ற பொய்யாமொழியரோட பொன்மொழிக்கு இணங்க புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா ஏப்ரல் 29, 1891 வந்து பிறக்கிறாரு. இவருடைய தந்தை பேர் வந்து கனகசபை. இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஓகேவா? சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு யார் வந்து பாரதியாரை பாராட்டுறாங்க, பாரதிதாசனை பாராட்டுறாங்க அப்படின்னா பாரதியார் தான் வந்து சுப்புரத்தினம் ஒரு கவின் அப்படின்னு பாரதிதாசனை வந்து பாராட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ இவருடைய எண்ணம் எழுத்து பேச்சு எல்லாத்துலேயுமே வந்து புரட்சி வந்து இருக்கும். அதனால் இவர் வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? பாரதிதாசன் வந்து தமிழின் மறுமலர்ச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்று தமிழகத்தில் புத்தெழுச்சி காண்பதற்காகவும் தமிழரோட முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் நிற்கும் அறியாமையை மூடப்பழக்க வழக்கங்களை உடைத்தெறிவதற்காக அவருடைய வாழ்க்கையை வந்து செலவிட்டிருக்கார். ஓகேவா? ஸோ சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி
பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பாவேந்தர். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இவர் இயற்றிய நூல்கள் இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சித்திட்டு. இசையமுது, குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, கண்ணகி புரட்சி காப்பியம், படித்த பெண்கள், இளைஞர் இலக்கியம், குறிஞ்சித்திட்டு. ஓகேவா. ஸோ இவருடைய பாடல் வரிகள் பாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இதெல்லாம் வந்து பாரதிதாசன் வரிகள். ஓகேவா. பாரதிதாசன் தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி, தமிழரின் புகழ் மேதினி ஓங்க வேண்டுமென பிறந்த கவி அப்படின்னு பாரதிதாசன் வந்து பாராட்டுறாங்க. சரியா. அடுத்து வந்து இயல் 2 இணையவை 40 நம்ம சிலபஸில் இல்லைப்பா, அதனால் அது வேண்டாம். குளவி அப்படின்னா குழந்தை அப்படின்னு பொருள். பிணினா நோய், மயரி அப்படின்னா மயக்கம், கலரும் அப்படின்னா பேசும். குளவினா என்ன? குழந்தை. இது ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஷின். ஓகேவா. சலவர் அப்படின்னா வஞ்சகர் தான் சலவர். ஓகேவா. மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் தான் மண்ணுயிர். பிணியின்றி பிணி குட்டல் இன்றி, அவையஞ்சான் அவை குட்டல் அஞ்சான், மாண்புடையார் மாண்பு குட்டல் உடையார், மயரிகள் கூட்டல் அல்லராய் மயரிகள் அல்லராய். இல் கூட்டல் வந்து லாவா மாறும். ஓகேவா. மயரிகள் அல்லராய். மண்ணுயிர் இன்குட்டல் ஊ வந்து இன்குட்டல் ஊ வராது. மண்ணுயிர் வந்து மண் நுயிர் இப்படி வந்து புணரும். ஓகேவா. மலர்தலை இயல்பு புணர்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா குவை அப்படின்னா குவியல், மாறன் அப்படின்னா மன்மதன், குவைனா குவியல். வேண்டியதில்லை வேண்டியது கூட்டல் இல்லை, குவை எனக்கு குவை கூட்டல் எனக்கு, புகழெனக்கு புகழ் கூட்டல் எனக்கு, தமிழ் பசி தமிழ் கூட்டல் பசி. அகர முதலி வரலாறு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அகரம் கூட்டல் ஆதி, அப்படி இந்த 2 சொற்கள் சேரும்போது தான் அகராதி அப்படின்ற சொல் வந்து உருவாகுது. ஓகேவா. ஆதி அப்படிங்கிறதுக்கு முதல் அப்படின்ற பொருள். ஓகேவா. ஆதி அப்படிங்கிறதுக்கு முதல் பொருள். ஒரு மொழியில் எல்லா சொற்களையும் அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை தான் வந்து அகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்ஷனரி தான் இப்போ அகராதி, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. டிக்ஷனரியில் எப்படி A to Z இருக்கோ அந்த மாதிரி தமிழ் டிக்ஷனரியில் வந்து ஆலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அகரவரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து விளக்கும் நூலை தான் அகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அகராதி அப்படின்ற சொல்ல இப்போ வந்து அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகராதியும் அகர முதலியும் ஒன்று தான். அப்போ அகராதின்னு சொன்னாங்க, இப்போ அகர முதலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் அகர முதலி வரலாற்றை பாதிக்கு பாதி இடத்த பெரும் சொற்பொருள் துறை நூல்கள் என்ன அப்படின்னா நிகண்டுகள் தான். நிகண்டுகள் அப்படின்னா அதுவும் வந்து அகராதிகள் மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொற்பொருள் துறையில் பாதிக்கு பாதி இடம் வந்து இந்த நிகண்டுகள் நூல்கள் தான் இருக்குது. ஸோ நிகண்டுகள் வந்து 25 நிகண்டுகள் இருக்குது. அந்த 25 நிகண்டுகளில் பழமையானது எது அப்படின்னா சேந்தன் திவாகர நிகண்டு. ஓகேவா. சேந்தன் திவாகர நிகண்டு, இதை எழுதியவர் திவாகரர். ஸோ இதில் சிறப்பானது எது அப்படின்னா மண்டல புருடர் அப்படின்றவர் எழுதிய சூடாமணி நிகண்டு தான் வந்து சிறப்பானது. ஓகேவா. பழமையானது சேந்தன் திவாகரம் நிகண்டு, சூடாமணி நிகண்டு தான் வந்து சிறப்பான நிகண்டு. ஓகேவா. எந்த நிகண்டுன்னு பார்த்துக்கோங்க, யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த அகர முதலி, அதாவது இந்த அகராதின்ற வார்த்தை முதலாக எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருமூலரோட திருமந்திரத்தில் தான் அகராதி அப்படின்ற சொல் வந்து முதலாக இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நிகண்டுகளில் ஒன்றான அகராதி நிகண்டுன்னு ஒரு நிகண்டு இருக்குது. இந்த அகராதி நிகண்டில் இந்த அகராதி அப்படின்ற சொல் வந்து அடைமொழியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. அடுத்து வந்து அகர முதலிகள் தோன்றுவதற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த அகராதி நிகண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நூலில் சொற்களின் முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கிறது தான். ஓகேவா. முதல் எழுத்துக்கள் மட்டுமே அகர வரிசையில் அமைந்திருக்கின்றன சொல்கிறாங்க. அடுத்து சதுரகராதி அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி, அதாவது தமிழில் தோன்றிய முதல் டிக்ஷனரி எது அப்படின்னா இந்த சதுரகராதி எப்போ வீரமாமுனிவர் எழுதி வெளியிட்டார் அப்படின்னா 1732 வருஷம். சதுர் அப்படின்னா 4 என்பது பொருள். ஓகேவா. அந்த 4 வகைகளில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. 4 வகைகள் அதில் இருக்கும். என்ன அப்படின்னா பெயர், பொருள், தொகை, தொடை அப்படின்ற 4 வகைகளில் தனித்தனியாக வந்து பொருள் விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. பெயர், பொருள், தொகை, தொடை அப்படின்ற 4 வகைகளில் தனித்தனியாக பொருள் விளக்கம் வந்து ஒரு வார்த்தைக்கு கொடுத்துருக்கனால இது வந்து சதுரகராதி அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா.
அது மட்டும் இல்லாமல் வீரமாமுனிவர் தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன்லேருந்து தமிழ் அகராதி, தமிழ் ஃப்ரெஞ்சு அகராதி, ஃப்ரெஞ்சுலேருந்து தமிழ் அகராதி, போர்ச்சுகீசியம் லத்தீன் தமிழ் அகராதி அப்படின்ற இத்தனை அகரமுதலிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? வேறு என்ன அகரமுதலிகள் இருக்குது அப்படின்னா, தமிழ் அகராதி ஒன்று லெவி ஸ்பால்டிஸ் அப்படிங்கிறவரால் வெளியிடப்பட்டது. அதே மாதிரி யாழ்ப்பாணம் கதிரை வேலனர் அப்படிங்கிறவரால் தமிழ் சொல்லகராதி வெளியிடப்பட்டது. இந்த தமிழ் சொல்லகராதி தான் வந்து சங்க அகராதி அப்படின்னும் அழைக்கப்படுது. இதில் சொல்லின் மூலம் தருதல், மேற்கோள் அமைத்தல் அப்படின்ற மரபு வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் பேரகராதி அப்படின்றத குப்புசாமி அப்படின்றவர் வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலி, அதாவது படம் வச்ச டிக்ஷனரி வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ராமநாதர். ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி என்னும் பெயருடன் வெளிவந்தது. ஓகேவா? ஸோ அந்த படங்களுடன் கூடிய ஒரு அகரமுதலி எப்படி வெளிவந்திருக்கு பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் அகராதி அப்படின்ற பெயரில் வெளிவந்திருக்கு. அதே மாதிரி வின்சுலோ அப்படின்ற எழுதின தமிழ் ஆங்கில பேரகராதி. ஓகேவா? தமிழ் ஆங்கில பேரகராதி எழுதினவர் வின்சுலோ. அதே மாதிரி 1925ஆம் ஆண்டு பவானந்தத்தின் தற்கால தமிழ் சொல்லகராதியும் 1937ஆம் ஆண்டு மதுரை தமிழ் பேரகராதியும் வந்து வெளிவந்துச்சு. ஓகேவா? மதுரை தமிழ் பேரகராதி எப்போ வெளிவந்திருக்கு அப்படின்னா 1937 வெளிவந்திருக்கு. தற்கால தமிழ் சொல்லகராதி 1925 வெளிவந்திருக்கு. எழுதியவர் பவானந்தம். ஓகேவா? அதே மாதிரி சண்முகம் அப்படின்றவர் எழுதின தமிழ்லேருந்து தமிழ் அகரமுதலி 1985ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட அகராதி எதுன்னு கேட்டால் சண்முகம் எழுதிய தமிழ் அகரமுதலி தான். ஓகேவா? எப்போனா 1985. ஓகேவா? அடுத்து 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. இது வந்து திட்டமிட்டு முழுமையாக உருவாக்கப்பட்டது. இந்த அகரமுதலி வந்து தமிழ் லெக்சிகன் அப்படின்ற பேரில் 6 தொகுதிகளாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி என்ன அப்படின்னா சென்னை பல்கலைக்கழக அகராதி. இதுக்கு வேறு பெயர் தமிழ் லெக்சிகன் அகராதி. இது வந்து 6 தொகுதிகளாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி அப்படின்ற அகரமுதலியை எழுதியவர் யார் அப்படின்னா தேவநேய பவனர். எப்போ? 1985. இதோட முதல் தொகுதி வெளிவந்திருக்கு. 2ஆம் தொகுதி 1993 வந்து வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு சொல்லின் சொற்பிறப்பு, இனமொழி சொற்களுக்கான குறிப்பு பதிப்பின் இறுதியில் தரப்பட்டிருக்கு. ஓகேவா? படங்களை தந்த 2வது அகரமுதலி இவருடையது, தேவநேய பவனரோட செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகரமுதலி. ஓகேவா? ஸோ படங்களை தந்த முதல் அகரமுதலி என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ஆல்ரெடி அது பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கல்வி பரப்பு அகரமுதலி உருவாக்கத்திலும் கணினியும் பயன்பட்டு வருகிறது. முழுமையாக கணினி உதவியோடு உருவாக்கப்பட்ட ஒரு முதல் தமிழ் அகரமுதலி என்ன அப்படின்னா கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி. ஓகேவா? கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி முழுக்க கம்ப்யூட்டர் உதவியோடு உருவாக்கப்பட்ட அகரமுதலி. ஓகேவா? ஸோ அடுத்து கலைக்களஞ்சியம்னா சொற்களுக்குரிய பொருளை அகரமுதலி மூலம் அறிந்து கொண்ட பின் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள பெயர்கள், கதைகள், வரலாறு, பழக்க வழக்கங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் ஏற்பட்டன. இந்த சிந்தனை விளைவாக தோன்றியது தான் கலைக்களஞ்சியம். ஓகேவா? அபிதான கோஷம் அப்படின்ற தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி. அபிதான கோஷம் அப்படிங்கிறது தமிழ் கலைக்களஞ்சியங்களோட முன்னோடி. இது வந்து இலக்கிய புராண இதிகாச செய்திகளை கொண்டு இலக்கிய களஞ்சியமாக இருக்குது. 1902 வெளியானது. ஓகேவா? இலக்கிய களஞ்சியமாக இருக்குது. தமிழ் கலைக்களஞ்சியங்களின் முன்னோடி வந்து அபிதான கோஷம். எப்போ வெளியிடப்பட்டது? 1902. அபிதான சிந்தாமணி அப்படின்ற இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்தது எது அப்படின்னா இந்த அபிதான சிந்தாமணி. அதாவது இலக்கிய செய்திகள் மட்டும் இல்லாமல் அறிவியல் துறை சார்ந்த பொருள்களையும் வந்து வெளியிட்டது இந்த அபிதான சிந்தாமணி. இதை தொகுத்து வெளியிட்டவர் சிங்காரவேலர். எப்போ அப்படின்னா 1934. தமிழ் வளர்ச்சிக் கழகம் முறையான முதல் கலைக்களஞ்சியத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கு. இது வந்து 10 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. இந்த கழகம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம், நாடக கலைக்களஞ்சியம், இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் முதலிய பல கலைக்களஞ்சியங்களை வந்து வெளியிட்டிருக்கு. கலைச்சொல் அகரமுதலி அப்படின்னா கலைக்களஞ்சியங்களை தொடர்ந்து துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு வந்து விளக்கம் தர்றதுக்காக கலைச்சொல் அகரமுதலி வந்து உருவாகி இருக்குது. ஓகேவா? இப்போது நிறைய அறிவியல் டேர்ம்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து தமிழாக்கம் வந்து தெரியாது இல்லையா? அதுக்காக உருவாக்கப்பட்டது தான். துறை சார்ந்த புதிய சொற்களுக்கு விளக்கம் தரத்துக்காக உருவாக்கப்பட்டது கலைச்சொல் அகரமுதலி. ஓகேவா? கலைக்கதிர் அப்படின்ற நிறுவனத்தோட முயற்சியினால்
பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ், உளவியல், புவியியல் ஜாகிரஃபி, புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வரலாறு ஹிஸ்ட்ரி, வானவியல் ஆஸ்ட்ரானமி இந்த மாதிரி துறைகளில் இருக்கிற கலைச்சொற்கள் அதாவது தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறதுக்காக 1960ஆம் ஆண்டு வந்து தொகுத்தப்பட்டது. ஓகேவா. மனவை முஸ்தபா அப்படின்ற அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொற்கள் அகரமுதலிகளை தொகுத்து வெளியிட்டிருக்காரு. ஓகேவா. அறிவியல் சார்ந்த துறை வாரியான கலைச்சொற்களை வெளியிட்டவர் மனவை முஸ்தபா. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் 1991 வந்து வெளியிடப்பட்டது. இதில் தமிழ் கலைச்சொல்லுடன் விளக்க சொற்பொருள்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கு என்ன மீனிங் கொடுத்தது இல்லாமல் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம். ஓகேவா. இதுதான் வந்து கலைச்சொற்கள் பற்றினது. ஓகேவா. ஸோ அகரமுதலி ஒன்றை நாளும் படித்து வருவாய், நிகரில்லாத சொற்கள் நினைவில் நன்கு பெறுவை அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பொருளறிவு, பொருள் கூட்டல் அறிவு, கலைச்சொல், கலை கூட்டல் சொல், செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ், பேரகராதி, பெருமை கூட்டல் அகராதி, அச்சுக்கலை, அச்சு கூட்டல் கலை, அகரம் கூட்டல் ஆதி, அகராதி, முதல் கூட்டல் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், 20 கூட்டல் 5, 25, கலை கூட்டல் களஞ்சியம், கலை இக்கு வரணும், கலை களஞ்சியம், அருமை கூட்டல் சொல், அருஞ்சொல். ஓகேவா. அடுத்து இலக்கிய வகை சொற்கள் வந்து 4 வகைப்படும் இல்லையா. ஸோ என்னென்ன இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இதுவுமே வந்து நம்ம 8th நியூ புக்லேயே வந்து பார்த்துருப்போம். ஓகேவா. இயற்சொல்னால் என்ன, இயல்பாக எளிதில் வந்து பொருள் வந்து விளங்குற மாதிரி இருக்கணும். காற்று அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெரிகிற எளிதில் பொருள் விளங்குற சொற்கள் வந்து இயற்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. திரிசொல் அப்படின்னா இப்போது பீலி, உகிர், ஆலி இதெல்லாம் வந்து படித்தவர்களுக்கு மட்டுமே புரியுது. பீலி அப்படின்னா மயில் தோகை, உகிர் அப்படின்னா நகம், ஆலினா கடல். இந்த மாதிரி படித்தவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொற்கள் திரிசொற்கள். இதில் பெயர் திரிசொல், வினை திரிசொல்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. எயிறு, வேய், மடி, நல்குரவு. வெயிறுனா பல், வேய்னா மூங்கில், மடினா சோம்பல், நல்குரவு அப்படின்னா வறுமை. இந்த மாதிரி படித்தவங்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய பெயர் சொல்லை குறிக்கக்கூடிய சொற்கள் பெயர் திரிச்சொல். இதே வினைச்சொல்லை குறிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா வினை திரிச்சொல். ஸோ எக்ஸாம்பிள், வினை வினான் அப்படின்னா கேட்டான், விழித்தான்னா அழைத்தான், நோக்கினான் அப்படின்னா பார்த்தார். இதெல்லாம் வந்து வினை திரிச்சொற்கள். திசைச்சொல் அப்படின்னா அதாவது சமஸ்கிருதத்தை தவிர வேறு எந்த மொழியிலேருந்து தமிழில் வந்து கலந்துருந்தாலும் அதை வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கேணி அப்படின்னா கிணறு, பெற்றம்னா பசு. இதில் வந்து தமிழ் சொல் கிடையாது. கேணி, பெற்றம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. வேறு மொழியிலேருந்து வந்து நம்ம தமிழில் கலந்துருக்கனால இது வந்து திசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி வடச்சொல்னால் வந்து தமிழ்லே வந்து இருந்தாலும் அது வந்து சமஸ்கிருத சொற்கள், அதுதான் வந்து வட சொற்கள் சொல்லுவாங்க. ஓகேவா. கமலம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது ஒரு சமஸ்கிருத சொல். தமிழில் கமலம் அப்படின்னா தாமரை. விஷம்னாலும் விடம்னாலும் தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். நஞ்சு, புஷ்பம், புட்பம் அப்படின்னா மலர். ஓகேவா. இந்த மாதிரி வடமொழி சொற்கள் தெரிந்தும் தெரியாமலும் தமிழில் வந்து வழங்கியிருக்கனால அது வந்து வட சொற்கள் சொல்லுவாங்க. ஓகேவா. வேறு என்ன திசை சொற்கள் பாருங்கள். பண்டிகை அப்படின்னா தமிழ் சொல் என்ன பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பண்டிகை அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் திருவிழா. வெள்ளம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் நீர்ப்பெருக்கு. வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வணிகம். அசல் அப்படின்னா மூலம். அச்சன் அப்படின்னா தந்தை. ஜமக்காலம்னா வெறிப்பு. வேடிக்கை அப்படின்னா காட்சி. ஓகேவா. ஸோ நிலம், நாய் அப்படிங்கிறது பெயர் இயற் சொல். வந்தது படித்தான் அப்படிங்கிறது வினை இயற் சொல். களிறு, புரவி பெயர் திரிசொல். வினவினான், நோக்கினான் வினை திரிசொல். ஓகேவா. அடுத்து அமர் அப்படின்னா என்ன, போர். 96 எப்படி பிரிக்கணும், 90 கூட்டல் 6. இலக்கியம், இலக்கு கூட்டல் இயம் அப்படின்னு பிரிக்கணும். சரியா. அவ்வளோதான். இது வந்து நம்ம இயல் 2 வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.